வணக்கம் மாணவர்களே. யாகங்கள் வளர்ப்பது ஏன்? ஒரு விஷயம் தெரியலன்னா, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. அதுதான் அறிவுபூர்வமான விஷயம். கோயிலெல்லாம் யாகம் வளர்ப்பாங்க. வேள்விகள், யாகங்கள் எல்லாம் ஒன்று தான். இது எதற்காக வளர்க்கிறார்கள்? நான் எனக்கும் ஒரு 40 வயசு வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னடா நல்ல தீனி ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, தேன், பேரிச்சம்பழம், நல்ல திங்கிற பொருள்கள்லாம் அக்னியில் போட்டு எரிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு, பட்டு புடவை எல்லாம் போட்டு எரிப்பாங்க. நான் நினைப்பேன், என்னடா பைத்தங்குடித்தனமாக இருக்குது, நல்ல புடவையை நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு கொளுத்துறானுங்க, நல்ல திங்கிற பொருளில் போய் அக்னியில் போட்டு எரிக்கிறானோ, வேஸ்ட் பண்ணாங்களே, யாருக்காச்சும் இதை கொடுக்கலாமே, அது புண்ணியமாகுமே அப்படின்னு நானும் நினைத்தது உண்டு. இது எதற்காக உண்மையான விஷயங்கள் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனாக பிறந்தால் எவனாக இருந்தாலும் 3 கடன் உண்டு. உனக்கு மட்டும் எப்படா தெரியும்னு சொல்லுங்க. திருக்குறளை படித்தா எல்லா விஷயமே தெரிஞ்சிடும். முறைப்படி படிக்கணும். சரி, மனிதனுக்கு 3 கடன்கள் உண்டு. எனக்கு என்னமே கடன் கிடையாது சார். 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், 5 கார் வச்சுருக்கேன், 5 கிலோ தங்கம் வச்சுருக்கேன், பெரிய மாடி வீடு கட்டிட்டேன், ஒரே பையன். என் பையனுக்கு பிறகு அவனுக்கு பிறக்கிற குழந்தையும் சந்தோஷமாக வாழும். எனக்கு கடன் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்தால் 3 கடன் அவசியம் உண்டுங்கிறார் வள்ளுவர். என்ன கடன்னா, தேவர் கடன், ரிஷி கடன், தென்புலத்தார் கடன். இது என்ன அப்படிங்கிறது தெரியும். தேவர் கடன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமா, ஒரு மனிதன் என்பவன் உயிர் வாழ வேண்டுமானால் பஞ்சபூதங்கள் வேணும். நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் என்பவன் உயிர் வாழ முடியும். நெருப்பே இல்லைன்னு வச்சுங்க, மற்ற கிரகங்களே சுத்தாது. இப்போ மனிதன் எந்த ஒரு ஜீவராசியுமே இருக்காமல் போயிடும். அப்போ நெருப்பு அவசியம். அதே மாதிரி தண்ணீர் இல்லைன்னா கொசுலேருந்து உற்பத்தி ஆகாது. எந்த ஜீவராசிகளும் தண்ணீர் இல்லைன்னா உற்பத்தி ஆகாது. அப்போ அந்த பஞ்சபூதங்களையும் உணவர்த்தம் படைச்சிருக்கான். அந்த பஞ்சபூதங்களினால் தான் ஜீவராசிகள், உயிர்கள், மனிதன் நம்மளை போன்ற எல்லாம் வாழ்கிறாங்க. இவர்களுக்கு நம்ம நன்றி கடனாக என்ன செய்வது? அதுதான் அக்னியில் போட்டு. ஏன் அக்னியில் போட்டு எரிக்கணும்? அது எப்படி போய் சேரும்? அக்னியில் போட்டு எரிச்சா எல்லாம் சேர்ந்துருமா? அக்னிக்கு ஒரு தன்மை உண்டு. சூரியன் இல்லைன்னா பிரபஞ்சமே இயங்காதுன்னு சொல்லிட்டேன். எப்படி சொல்கிற? விஞ்ஞானிகள் சொன்னதான். 10,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயுக்கோளம் சுழன்று கொண்டிருந்தது. அந்த சுழற்சியின் காரணமாக பல கோள்கள் பிரிந்தன. அந்த மாதிரி பிரிந்ததில் பூமியும் ஒன்று. இதுதான் விஞ்ஞானிகள் சொன்னது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். பொதுவாக சூரியன் இல்லைன்னா பிரபஞ்சங்கள் இயங்காது. புரியுங்களா? இப்போ இந்த சூரியனுக்கு உள்ள தன்மை என்ன தெரியுமா? எல்லாற்றையும் தன்மையிட. சூரியன் நெருப்பில் கொண்டு போட்டிங்கன்னா அக்னி பஸ்மம் வைக்கணும், எதுவுமே இல்லாமல் பண்ணிடும். அது தன்மையை படுத்திவிடும். சூரியன் அவ்வளோ தன்மை உண்டு. நீர் அதன் வயப்பட்டுவிடும். எந்த நிறத்துக்கு போனால் அதே நிறமாற்றுவிடும். நிறத்துக்கு வடிவமாக மாட்டேன். ஒரு பாத்திரத்தை வச்சா பாத்திர வடிவமாக மாறும். ஒரு அழுக்கு சாக்கடை ஒன்றா அந்த நிறமாக தோற்றம் அளிக்கும். நீர் அதன் தன்மையாக, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இந்த பஞ்சபூதங்களினாலும் நம்ம உயிர் வாழ்கிறோம். அதுக்கு ஒரு நன்றி கடனாக அக்னியோட தன்மையை சொல்லிட்டேன். எதை தன்மையப்படுத்தி விடும். இப்பயே போட்டு கொளுத்துறவன் எதுக்கு கொளுத்துறான்? எல்லாம் அக்னி போகிறது மாதிரி தான். அதே போல் இந்த அவர்களினால் நாம் உயிர் வாழ்கிறோம். புரியுங்களா? இப்போ நீருக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு ஒரு கடவுள், இந்த மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் 5 கடவுள்களும் இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு இதனால் தான் நம்ம வாழ்கிறோம். எனவே இவர்களுக்கு அக்னி மூலயமாக நம்ம உணவு கொடுப்போம். இப்போ அவர்களுக்கு எப்படி உணவு அதுதானே உருவாக்கணும், அதுக்கு ஏன் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ பிரதமர் இருக்கார், பல திட்டங்களை அறிவிக்கிறாரு, ரோடு போட்டு வைக்கிறாரு, அதெல்லாம் நம்ம காரை ஓட்டுறோம். இப்போ பிரதமரே சம்பாரித்து பிரதமரே எல்லாத்துக்கும் காசு செய்ய முடியுமா? நம்ம வரி பணம் கட்டினா தான் அவரால் அந்த நன்மைகளை செய்ய முடியும் நமக்கு. அதே போல் நாம் அவர்களுக்கு நெருப்புக்கு மழை பெய்யணும், விவசாயம் என்ன செய்யணும், அதுக்கு உள்ள கடவுளை வணங்கி ஒன்றால் முடிந்த தானிய வகையில் அதை போட்டு அக்னி மூலியமாக அதற்கு அளிக்கிறோம். இது முதல் கடன், தேவர் கடன் அப்படின்னு. அடுத்து ரிஷி கடன். ரிஷி கடன்னா
இப்போ திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க ரிஷிகள். ஏன் இப்படி எழுதினாங்க? அவர்கள் தங்களுடைய திறமையை காட்டுவதற்கா? இல்லை. இதை படித்து அல்லது இதை கேட்டு அதன்படி மனிதன் நேர்மையோடு வாழ வேண்டும். இந்த 2வது கடன். கோடி சொன்னா இருந்து புண்ணியம் இல்லை. இதெல்லாம் படித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி படிப்பதனால் ரிஷிக்கடன் தீரும் நம்மளுக்கு. அக்னிக்கு வேல் வச்சதுனால முதல் கடன் தேவர் கடன் தீர்ந்துடும். அந்த நூல்களை ஏதாச்சும் படி. இல்லை ராமாயணம், மகாபாரதம் கொஞ்சம் கேளு. திருக்குறள்னாச்சும் கொஞ்சம் கேளு. அப்படி கேட்டீங்கன்னா ரிஷிக்கடன் தீர்ந்துடும். 2 கடன் மனிதனுக்கு முடிஞ்சது. 3வது புத்திரக்கடன், தென்புலத்தார் கடன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு அப்பா அம்மா பிள்ளைங்கள வளர்க்குறாங்க. தான் கஷ்டப்பட்டது மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தனக்கு உணவு இருக்கோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. அப்பேற்பட்டவங்க இறந்துடுறாங்க. அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் அவங்கள நினச்சி அவங்களால தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம தோன்றுறோம். அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் இந்த திதிக்கடன் செய்யணும். அதுதான் புதல்வரை பெறுது. அந்த புதல்வர் ஒருத்தர் மனுஷன் வேணும், கல்யாணம் ஆன குழந்தைகள். அது 3 கடன். இந்த 3 கடனும் மனிதனுக்கு அவசியம். இதனால தான் வேள்விகள் வளர்ப்பது அடிப்படையிலே புரிந்துக்கலாம். நன்றி மாணவர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.